friends, welcome to Yuva's Kitchen. Yuva's Kitchen channel இன்னைக்கு பச்சை பட்டாணில மசாலா கிரேவி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்க்கலாம். 1 கப் கட் பண்ண பெரிய வெங்காயம், அப்புறமா 8 இருந்து 10 முந்திரி பருப்பு. சப்போஸ் முந்திரி பருப்பு வேண்டாம்னா தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகு, அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம், அடுத்து 2 பச்சை மிளகாய். இப்போ மசாலா மேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆனதும் 1 கப் ஆனியன் ஆட் பண்ணுறேன். லைட்டாக ஆனியன் வதங்கட்டும். ஆனியன் ஓரளவுக்கு வதங்கினதும் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறமா எடுத்து வச்ச முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி ஒரு டைம் நல்லா வதக்கி விடுறேன். ஆட் பண்ண முந்திரி பருப்பு சீரகம் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடுறேன். இது ஒன்ஸ் சூடாறினதும் இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடுறேன். மசாலா பேஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கிரேவி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பட்டாணி மசாலா கிரேவி செய்கிறதுக்கு 1 கப் முளைக்கட்டின பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இதை முளைக்கட்டி எடுத்ததுனால இது சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இதை 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு இதை சாலட் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு செமி பாயில் இல்லாமல் ஃபுல்லாகவே குக் ஆகிருக்கணுன்னா குக்கரில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து பிரியாணியில் 1 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், அப்புறமா அன்னாசி பூ எடுத்திருக்கேன். அடுத்து 2 தக்காளி இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்து தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா 1 டீஸ்பூன் போல் கொத்தமல்லி பவுடர், அடுத்து 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ பட்டாணி கிரேவி வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணுறேன். கூடவே ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, அப்புறமா ஒரு அன்னாசி பூ, அடுத்து 4 கிராம்பு ஆட் பண்ணி ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுத்து பொடியை கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 கப் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுறேன். அடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்த தக்காளி ஆட் பண்ணுறேன். அடுத்து ஆட் பண்ண தக்காளியோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுறேன். இப்போ தக்காளியோட ராஸ்மெல் போய் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இருக்குது. இப்போ 1 கப் முளைக்கட்டி வச்ச பட்டாணி ஆட் பண்ணுறேன். அடுத்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ண மசாலாஸோட ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுறேன். அடுத்து பட்டாணி வேகிறக்களவாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கிறேன். அடுத்து இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பட்டாணி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இதை ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுங்கள். உங்கள் கிரேவி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள். அடுத்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த கிரேவி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், ரெடி ஆகிடும். ஸோ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுறேன். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. அதோட பட்டாணியும் நல்லா குக் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் பீஸ் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே ஒரு ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணுறேன். இந்த கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி எது கூட வேணாலும் சைடுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்.
இந்த பட்டாணி மசாலா கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி நியூ ரெசிபிஸை தொடர்ந்து பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன்.